சற்றுமுன் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்து மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்ன முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியால இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் பேங்கையுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றிணைக்க போறதா வந்து ஒரு ஆலோசனை நடக்க போறதாகவும், இத கூடிய விரைவில் நடைமுறைப்படுத்த போறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து கவர்மெண்ட் வந்து இப்பதான் கொண்டு வராங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுதான் இல்ல. கிட்டத்தட்ட 2020 பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருந்தாங்க மத்திய அரசு. இதுல கிட்டத்தட்ட வந்து 20க்கும் மேற்பட்ட அந்த கவர்மெண்ட் பேங்க்ல வந்து ஒன்றிணைச்சு 12 பேங்கா வந்து மாத்துனாங்க. சரி, மீண்டும் என்ன பண்ண போறாங்க பார்த்தோம்னா, அதே மெத்தட வந்து சில அரசு வங்கிகளை வந்து இணைக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பார்த்தீங்க அப்படின்னா, வங்கி ஊழியர் சங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே வராங்க. மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா, அரசு வங்கி ஊழியர்களும் பொது வங்கி ஊழியர் அதிகாரிகளும் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஆலோசனை வந்து எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியான பேச்சுவார்த்தை 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துச்சு. 2 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப மறுபடியும் வந்து இந்த பேச்சுவார்த்தை வந்து நடக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆலோசனை பார்த்தீங்க அப்படின்னா வங்கியோட அளவு, ஏஐயோட பயன்பாடு அப்படின்னு சொல்லி முக்கியமான விஷயங்களை வந்து விவாதிக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து மத்திய அரசு சார்பா வந்து ரிசர்வ் வங்கியோட துணை ஆளுநரான சுவாமிநாதன் வந்து அறிவிச்சிருக்காரு. இப்படி கவர்மெண்ட் வங்கிகள் வந்து இணையனால வந்து நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா, அங்க உள்ள கஸ்டமர்ஸ்க்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா கேட்டீங்க அப்படின்னா, மத்திய அரசு சொல்லும்போது இதனால கஸ்டமர்ஸ் பெரிதும் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னும், அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெபாசிட் எல்லாமே அப்படியே தான் இருக்கும், அதுல எதுவும் மாற்றம் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கஸ்டமர்ஸ் வாங்கக்கூடிய அந்த லோன் கடன் தொகை இதுலயுமே எந்தவித மாற்றமும் வராது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இது இல்லாம சில மாற்றங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதாவது பேங்கரோட ரூல்ஸ்ல வந்து சில மாற்றங்கள் வந்து கொண்டு வர நிறையவே வாய்ப்பு இருக்கு. இதுல முக்கியமா அந்த டிரான்சாக்ஷன் லிமிட்டா இருக்கட்டும், மினிமம் வைப்பு தொகை, அது மட்டும் இல்லாம அந்த கன்வீனியன்ஸ் ஃபீஸ் இதெல்லாம் சில மாற்றங்கள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம அக்கௌண்ட் நம்பரா இருக்கட்டும், ஐஎஃப்எஸ்சி நம்பரா இருக்கட்டும், இது எல்லாமே மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 2020க்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் வந்து மத்திய அரசு வந்து இந்த முயற்சி வந்து எடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் வங்கிகளை இணைக்கிறதுல வந்து மத்திய அரசு வந்து மீண்டும் வந்து முனைப்பு காட்டிட்டு வராங்க. இப்படி அரசு வங்கிகளை இணைக்கிறதுனால என்னென்ன ஆபத்துகள் இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தகவலோட சந்திப்போம்.